ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப ஈஸியான சிம்பிளான வெங்காய குழம்பு, அதுக்கேற்ற மாதிரி கேரட் பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல், ஒரு 5-6 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழமாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காய் நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் நனைய போட்டிருக்கேன். ஒரு பேன் ஏற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி மண்சட்டியில் குழம்பு வைக்க போனேன். மண்சட்டி ஏற்றிக்கிட்டேன். அதில் நல்லெண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய்னா வேறு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லா குழம்பு ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா ஏற்கனவே உரித்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம். இதெல்லாம் ரொம்ப வதக்காமல் ஓரளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டால் போதும். நம்மளுக்கு இது மாதிரி முழுசாக வெங்காயம் போடுறப்ப நல்லா இருக்கும். குழம்புக்கு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா ஒரு மனமாக ஒரு ருசியாக இருக்கும். இது மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கொட்டு அளவுக்கு கருவேப்பிலை அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். இது மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகி வந்தாச்சு. இப்போ ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் முருங்கைக்காய் லைட்டாக வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் அதில் சேர்த்துக்குவோம். நல்லா தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 பேர் இந்த குழம்பு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா மஞ்சள்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் சேர்த்தா போதும். இப்போது தண்ணி 1 கப் அளவுக்கு விட்டாச்சு. இதையும் நல்லா இந்த மசாலா எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இது பண்ணி இன்னொன்று 1 கப்பும் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஏற்கனவே நம்ம புளி நனைய போட்டிருந்தோமோ அதை நல்லா கரைச்சி புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு நல்ல காரமாக உரப்பாக புளிப்பாக சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா சிம்மில் வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம். இப்போ கேரட்டுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம், ரொம்ப வதக்க வேணாம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். நான் ஏற்கனவே ஒரு 3 பெரிய கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் நம்மளுக்கு இது மாதிரி துருவி வச்சுருக்க கேரட் லைட்டாக உப்பு போட்டு ஒரு பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டினதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நான் தண்ணி லைட்டாக தெளித்து விட போகிறேன். ஏன்னா கேரட் நம்மளுக்கு கொஞ்சம் வேகணும், அதனால் லைட்டாக தெளித்து மட்டும் விட்டால் போதும். லைட்டாக தெளித்து விட்டு ஒரு பிரட்டி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்குள்ளேயே நம்ம கேரட் நல்லா வெந்துடும். இப்போ குழம்பை பார்ப்போம். குழம்பு கொதி நான் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் கட்டியாகி வந்துடுச்சு. குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கலக்கி குழம்புல ஊட்டினீங்கன்னா குழம்பு நல்லா நம்மளுக்கு கட்டியாக வரும். இப்போ உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது புளிப்பு காரத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா தூக்கி ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் நம்மளுக்கு கிடைக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும்.
டேஸ்ட்டு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சீனியோட ஒரு துண்டு சின்ன வெள்ளை துண்டு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு கேரட் பொரியலும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெங்காய குழம்பும் இது ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.